Hi friends, welcome to Sue Smart Workshop. இன்னைக்கான chapter plain frock or pleated frock எப்படி நம்ம மார்க்கிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும், ஃபுல் லென்த் எடுக்கணும், பாடி லென்த், ஷோல்டர், ஃப்ரண்ட் நெக், ஸ்லீவ் லென்த், ஸ்லீவோட லூஸ் அண்ட் தென் வேஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பாடி கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ பாடி நம்ம கட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல் லென்த்தில் பாடி லென்த் மைனஸ் பண்ணிவிட்டு ஃபுல் லென்த் ஃப்ராக்கோட லென்த் எவ்வளோ இருக்குது அதில் பாடி லென்த் மைனஸ் பண்ணிவிட்டு பாடிக்கான மெஷர்மெண்ட் மார்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பாடிக்கு 4 ஃபோல்டிங் வச்சுக்கணும். 4 ஃபோல்டிங் வச்சா அப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒன்றாவே கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் லென்த்து பாடியோட லென்த் ப்ளஸ் 1 inches பாட்டமில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1 inches பாட்டமில் ஆட் பண்ணுறது ப்ளீட்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக. ஸோ செஸ்ட் டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா நம்மளோட செஸ்ட் மெஷர்மெண்ட் செஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 2 inches எக்ஸ்ட்ரா ஃபார் ஸ்டிச்சிங். செஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 2 inches ஃபார் ஸ்டிச்சிங். அதுக்கப்புறமா half of the shoulder மார்க் பண்ணிக்கோங்க. தென் நெக்கோட விட்த்து செஸ்ட் டிவைடட் பை 12 பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் ஷேப் கொடுக்கணும். நெக் மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்துருப்பீங்க இல்லையா, எவ்வளோ டீப் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷேப்பு கொடுத்துக்கோங்க. ஆர்ம் ஹோல் ஷேப் மார்க் பண்ணும்போது செஸ்ட் டிவைடட் பை 6 பண்ணிவிட்டு அதில் 1/2 inch மைனஸ் பண்ணணும். செஸ்ட் டிவைடட் பை 6 அதில் 1/2 inch மைனஸ் பண்ணிங்கன்னா ஆர்ம் ஹோல் ஷேப் கிடைச்சிடும். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷேப் கொடுத்துட்டு வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது வேஸ்ட் டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா வேஸ்ட் மெஷர்மெண்ட் கிடைச்சிடும். அதில் 1 inch ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ராஸாக மார்க் பண்ணிக்கணும். 1 inch வந்து டாட்டுக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4 sides டாட் வரும், அதுக்காக 1 inch எக்ஸ்ட்ரா பண்ண போகிறோம். ஸோ பேக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸோ அதுக்கப்புறமா ப்ளீட்ஸு நம்ம நெக் ஷேப்பு நீங்கள் எப்படி வேணும் அந்த மாதிரி நெக் ஷேப் வச்சுக்கலாம். ஃப்ராக்குக்கு யூஸ்வலாக வந்து ரவுண்ட் நெக்கு அழகாக இருக்கும். ஸோ ரவுண்ட் நெக்கா இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெக் இருக்குது இல்லைங்களா, எந்த நெக்கு வேணாலும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ப்ளீட்ஸ் நம்ம ஃபுல் லென்த் மைனஸ் பாடி லென்த் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறமா எவ்வளோ நம்மளது ரிமைனிங் இருக்குது அந்த மெஷர்மெண்ட் வந்து பாட்டம் ப்ளீட்ஸ்க்கான மெஷர்மெண்ட். ஸோ வேஸ்ட் இன்ட்டு 3 பண்ணணும் விட்த்துக்காக. இன்ட்டு 3 பண்ணிங்கன்னா ப்ளீட்ஸ் வந்து நல்லா வரும். ஸோ பாட்டமில் வந்து 2 inches எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம் லென்த்தில். அது பாட்டம் ஃபோல்டிங்காக. இந்த பாட்டம் ஃபோல்டிங்காக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லீவ்ஸ் வந்து நான் நார்மல் பிளெயின் ஸ்லீவ் தான் மார்க் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக ஃப்ராக்குக்கு வந்து பஃப் ஸ்லீவ், பெல் ஸ்லீவ் இந்த மாதிரி வச்சா அழகாக இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து பெல் ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பஃப் ஸ்லீவ் ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய சேனல் லிங்க் கொடுக்குறேன். ஸோ எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலராக அப்டேஷன் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய சேனல்ஸ். பாருங்க, வி நெக், ஸ்வீட் ஹார்ட் நெக் ஒரு ஸ்டார் நெக், ரவுண்ட், இந்த மாதிரி நெக்ஸ் எல்லாமே ஃப்ராக்குக்கு அழகாக இருக்கும். ஸோ இதில் போ வைக்கலாம், ஃப்ரண்ட்டில் போ வைக்கலாம், ஃப்ளாஸ் வைக்கலாம். ஃப்ளாஸ்னால் என்னன்னு நெக்ஸ்ட் கிளாஸில் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஃப்ராக்கு ரவுண்ட் நெக்கு. நான் பஃப் ஸ்லீவுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணுற பாருங்க. டெக்கரேட்டிவாக பண்ணுறதுக்காக கான்ட்ராஸ்ட் கலர் வச்சுட்டு நீங்கள் டெக்கரேட்டிவாக பண்ணணுன்னா பஃப் எல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.